என்னடி ஆச்சு இவளுக்கு? என்ன தெரியலையடி, இப்படி தன்னால விழுந்து கிடக்கா. மொட்டைக்கறி மூச்சு இல்லடி. என்னடி சொல்ற? அடி பங்கசா, மொட்டைக்கறி பங்கசா நம்மள எல்லாம் விட்டுட்டு போயிட்டாடி. பங்கசா, அடி பங்கசா, அடி பங்கசா, பங்கசா. எங்க இருக்க மருதாயி? கட்டுன புருஷனை விட பெத்த புள்ள உனக்கு பெருசா போயிருச்சு இல்ல. அவன் பொண்டாட்டி முக்கியம்னு அவன் போனாலும் உன் தாய்ப்பாசம் உன்னை விட்டு போகலையே மருதாயி. இந்த கிழடனை நீ நினைச்சு பார்க்கலையே மருதாயி. என்னை விட்டுட்டு எங்கம்மா போன? செத்தா கூட எனக்கு முன்னாடி நீங்க செத்துருங்க. என்னை விட்டுட்டு உங்களால இருக்க முடியாதுன்னு சொல்லுவியே மருதாயி. நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால வாழ முடியாதுன்னு சொல்லுவியே மருதாயி. இப்ப எங்க மருதாயி இந்த கிழட்டு பையில விட்டுட்டு போயிட்ட? எங்க மருதாயி விட்டுட்டு போயிட்ட? அன்னைக்கிளி அம்மா வந்துட்டாலம்மா. அன்னைக்கிளி அம்மா எங்கப்பா? அம்மா எங்கப்பா இருந்தா? மாமா எப்போ மருமையினே, அத்தையை நான் கண்டிப்பா கூட்டிட்டு தான் வருவோம்னு சொல்லிட்டு போயிட்டு இப்படி வெறும் ஆளா வந்து நிக்கிறீங்களே. எங்கப்பா அத்தை? எங்கப்பா இருக்கா? அப்பா, அம்மாவை நான் கூட்டிட்டு வந்துட்டப்பா. அம்மா கோயில்ல தான் இருந்தாங்க. கூட்டிட்டு வந்துட்டோம்னு சொல்ற? அம்மா ஆளை காணா? அம்மா வருவாங்கப்பா, நீங்க உட்காருங்களேன். அம்மாவை கூப்பிட நிக்கலி. அவளை பார்க்காம எனக்கு பைத்தியம் பிடிச்சது மாதிரி இருக்கு. அம்மா இருக்காங்கப்பா, நீங்க கொஞ்சம் உட்காருங்களேன். அம்மாவை பாத்துக்கிறேன் நிக்கலி. அவளை வர சொல்லுமா. மாமா, அத்தை வருவாங்க, நீங்க உட்காருங்க. எங்கப்பா அம்மா? எங்க அம்மா? வாமா. அத்தை வாங்க. ராசேந்திரப்பா. ஏன் மருதாயி, என்ன தவிக்க வச்சு பாக்குறதுல உனக்கு அப்படி என்ன மருதாயி ஆசை? ஏன் மருதாயி இப்படி என்ன தவிக்க விட்டுட்டு போன? ராசேந்திரப்பா, உன் பிள்ளைக்காக என்ன நினைச்சு பார்க்காம போயிட்டு இல்ல மருதாயி? நான் பிள்ளைக்காக போகலங்க. உன் புள்ள அவன் பொண்டாட்டி தான் முக்கியம்னு கிளம்பி போயிட்ட. நீ உன் புள்ளதான் முக்கியம்னு வீட்டை விட்டு வெளியே போயிட்ட. இந்த நொண்டி பைய, நடக்க முடியாத நொண்டி குருட்டு பைய, யார நம்பி மருதாயி போறது? நான் எங்க மருதாயி போறது? எங்க போறது? தம்பி குடிச்சிட்டு வந்ததை என்னால தாங்கிக்கிற முடியல. அதனாலதான் கிளம்பி கோயிலுக்கு தான் போனேன். நான் எங்கேயும் போகல. உன் புள்ள குடிச்சிட்டு வர்றது தாங்க முடியாம கோயில போய் உட்கார்ந்துருக்கியே. நாளைக்கு கடன் தொல்லை தாங்க முடியாம அவன் பிச்சைக்காரனா போயிருவானேன்னு தானே மருதாயி நான் பதட்டப்படுறேன். வேற எதுக்கு நான் பயப்படுறேன்? எப்பா, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இதையே பேசி பேசி ரெண்டு பேருக்குள்ளதான்ப்பா தேவையில்லாத பிரச்சனை வருது. நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா? அன்னைக்கிளி, உங்க அப்பா இப்படி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருந்தா அவனை எப்படி 4 பேரு போல ஆளாவேன்? அவன் எப்படி நல்ல நிலைமைக்கு வருவான்? அவன் பொண்டாட்டி முன்னாடி அவன் கூனி புருகி போய் நிக்கிறது நல்லதானே இன்னைக்கு குடிய கையில் எடுத்திருக்கேன். நாளைக்கு அசிங்கம் தாங்க முடியாம வேற ஏதாவது பண்ணிக்கிட்டேன்னா நம்மளால தாங்க முடியுமா? ஆமா, நீ கண்டதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்க. மைனியோட தொல்லை தாங்க முடியாம அண்ணன் குடிச்சிட்டு வந்திருக்கான். அதுக்காக மத்ததெல்லாம் பேச வேண்டிய பேச்சா அது? இன்னைக்கு பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாம குடிய கையில் எடுத்தவன் நாளைக்கு புள்ள ஒரு இடத்துல அசிங்கப்படுத்துச்சேன்னு என்னமாவது பண்ணிக்கிட்டேன்னா அன்னைக்கு நம்ம வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு நின்று என்னடி ஆக போகுது? அவனுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டா நம்ம தொல்லை இல்லாம இருக்கலாம்ல. எப்பா, அம்மா இந்த வீட்டை அண்ணனுக்கு எழுதி கொடுக்க சொல்லுது. கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிரும்லப்பா. எதுக்கு இதனால நீங்க ரெண்டு பேரும் தேவையில்லாம சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆமா மாமா, என்னைக்கா இருந்தாலும் இந்த வீடு மச்சானுக்கு தான் போகுது. அது அவர் பேருக்குன்னு எழுதி வச்சுட்டா குடும்பத்துல பிரச்சனை இல்லாமலாவது இருக்கலாம்ல. அப்படியெல்லாம் எழுதி வைக்க முடியாது. பாத்தியாடி அன்னைக்கிலே, பாத்தியலாப்பு எப்படி பேசுறார் பாத்தியல? இந்த வயசுல எதுக்கு இம்புட்டு புடிவாதா, எதுக்கு இம்புட்டு வீம்பு? நம்ம இன்னும் போகையில எல்லாத்தையும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டா போக போறோம். அதை சொன்னா புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாரு. இப்பேற்பட்ட மனுஷன்ட்ட நான் இருந்து எண்ணத்தை கட்டி ஆள போறேன். ஆமா, அப்போ உங்க பேச்சுக்கு நான் மரியாதை கொடுக்கல. என்னடா மாமா இப்படி பேசுறாருன்னு நினைச்சுக்கிறாதியே. அவ என்ன செஞ்சாலும் என்ன பண்ணனாலும் என்னால அந்த பயலுக்கு இந்த வீட்டை முழுசா எழுதி கொடுக்க முடியாது. அதை இவளுக்கு சொல்லி புரிய வைங்க. ஏப்பா முடியாது முடியாதுன்னு அதுலயே புடிவாதமா இருக்கியே? உங்களுக்கு இந்த வயசுல எதுக்கு இம்புட்டு வீம்பு? இன்னும் எத்தனை காலத்துக்கு நம்ம இருக்க போறோம்? நம்ம பிள்ளைய நல்லா இருக்கணும்னு அம்மா நினைக்கிறது மாதிரி நீங்களே அப்பா நினைக்க மாட்டேங்கிறீங்க. அண்ணனுக்கு தான் எழுதி கொடுத்துட்டு போயிட்டு அவங்களாவது நிம்மதியா இருந்து தொலைவாங்கல்ல. எல்லாம் உனக்காகத்தான் அன்னைக்கிளி. என்னப்பா சொல்றீங்க? உனக்குன்னு இதுவரை நாங்க எதுவுமே நல்லது கெட்டதுன்னு செஞ்சது இல்லையே அன்னைக்கிளி. எப்பா, மருமை அன்னைக்கு சொல்லிட்டு போனாரு, மாமா எங்கள்கிட்ட வீடு வாசம் இருக்கு, சொத்து சொகம் இருக்கு, காணிகரம் இருக்கு, என் பொண்டாட்டிக்கு நீங்க எதுவும் செய்ய வேணாம், பொண்ணை மட்டும் கொடுங்க, நான் பாத்துக்கிறோம்னு.
ஆனா ஒரு கட்டத்துல அவருக்குன்னு எதுவுமே இல்லாம நடு ரோட்ல 1க்கு 2 பொம்பளை பிள்ளைகளோட வந்து நின்று எதுவுமே செய்ய முடியாத கையால் ஆகாத பயலா நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தேனே அன்னைக்கு முடிவு பண்ணுனம்மா, சாகிறதுக்குள்ள உனக்குன்னு ஏதாவது செஞ்சு வச்சுட்டு சாகணும்னு. எப்பவுமே நீதான் என்னோட ஆவி. அப்பா 5க்கும் 10க்கும் ஆஸ்பத்திரி செலவுக்கே மயன் கையவும் மருமக கையவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எங்களால அன்னைக்கு ஒன்னு வீட்டுக்குள்ள வான்னு கூட கூப்பிட முடியலம்மா. வந்து ஒரு நாள் ராத்திரி கூட உன் பிள்ளையில வச்சுட்டு இந்த வீட்டுல நீ தங்கி இருக்க முடியாம அத்த ராத்திரியில இந்த வீட்டு மருமக ஒன்னு வெளியில தள்ளி கதவை சாத்தினாலே ஒன்றதுக்கு இடம் இல்லாம என் புள்ள என் பேத்தியலோட கஷ்டப்பட்டியே. அது இன்னும் என் மனசுல ஆறாறு அடுவா அப்படியே இருக்கு மன்னிக்கிளி, அப்படியே இருக்கு. பாகைய பிடிச்சு நடந்தா அது கடந்துட்டு போகுதுப்பா. அது ஏதோ நாங்க அனுபவிக்கணும்னு ஆண்டவன் விதி, நாங்க அனுபவிச்சு தீர்ந்துட்டோம். அதுக்கு நீங்க அண்ணனுக்கு இந்த வீட்டை எழுதி கொடுக்காம இருக்கிறதுக்கு என்னப்பா சம்பந்தம்? இது ஒத்த வீடு தானடா கலட்டு பயல, இதை எழுதி கொடுக்கறதுக்கு உனக்கு இம்புட்டு வீம்பான்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா இந்த ஒத்த வீட்டுக்கு பின்னாடி ஏன் உசுறு இருக்குங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அன்னைக்கிலே மாமா கிராமத்துல கிடந்த நிலம் பழம் வீடு வாச அத்தனையும் வித்துப்புட்டு டவுன்ல மருமக வீடு கட்டணும், டவுன்ல பேர பிள்ளைய படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்ட ஒத்த காரணத்துக்காகத்தான் டவுன்ல இடம் வாங்கி தண்டி வீட்டை கட்டி போட்டேன். ஆனா வீட்டை கட்டி கொடுத்த அன்னையில இருந்து இந்த வீட்டுல உங்க அம்மா ஒரு வேலைக்காரியா தான் இருக்கா. நான் இந்த வீட்டுல ஒரு கையாலாகாத பயலா ரேஷன் கடைக்கு போய் சாமா வாங்கிட்டு வர்ற ஒரு வேலைக்காரனாத்த இம்புட்டு நாள் இந்த வீட்டுல எங்களை வச்சிருக்காங்க. ஏதோ உங்க அம்மா நடமாடிக்கிட்டு தெரியறதுனால சோறாக்கி போடுறதுக்கும் வீட்டு வேலை பாக்குறதுக்கும் ஒரு வேலைக்காரியா வச்சிருக்காங்களே தவிர ஒரு நாளையில பொழுதுல கூட மாமியாரா மதிச்சது இல்ல அன்னைக்கிலே. அதுக்காக இந்த வீட்டை நான் எழுதி கொடுத்துட்டா எங்களை மதிக்க மாட்டாகன்னு, எங்களை இந்த வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவாங்கன்னு பயந்துக்கிட்டோ நான் எழுதி கொடுக்காம இல்லை அன்னைக்கிலே. ஒண்ணுமே செய்யாத உனக்கு 1க்கு 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுற உனக்கு ஏதாவது என்னால முடிஞ்சதை செய்யணுமேனு ஆசைப்பட்டேன். இந்த வீட்டை எழுதி கொடுத்தா ஏதோ உன் பேர்ல ஏதாவது பங்கு வரும், உனக்குன்னு ஏதாவது பணம் காசு கொடுத்து உதவி பண்ணுவேன்னு நம்பிக்கையில தாம்மா எழுதி கொடுக்காம இருக்கேன். ஏதாவது உனக்குன்னு நான் செய்யணும்லம்மா. சௌமியா செய்யலைனாலும் ராசேந்திரன் செய்வாங்க. அப்படியெல்லாம் தங்கச்சியை விட்டுற மாட்டேன். யாரு ஓ மையன் கூட பிறந்தவளை நினைப்பேன், அவளுக்காக இதுவும் செய்வேனா? அந்த காலம் எல்லாம் மலையேறி போச்சு மருதாயி. அதுக்கு அந்த நிக்கிறாரே நம்ம மாப்பிள்ள, அவர்னால அடிச்ச அடிய மறந்துட்டு மிதிச்ச மிதிய வாங்கிக்கிட்டு அத்தாடின்னு ஓடி போய் உதவுறதுக்குன்னு ஒரு மனசு இருக்கு. ஆனா ஓ மையன் பச்சோந்தி பைய, ஒரு நேரம் பார்த்தது மாதிரி அவன் இருக்க மாட்டான் மருதாயி. அவன் நல்லவன் இல்ல, அவனை நம்பாத. மாமா நான் பேசலாங்களா? சொல்லுங்க மாப்பிள்ள. ஏன் மாமா, ஒரு கையால் ஆகாத பயலுக்கு பொண்ணு கட்டி கொடுத்துட்டோமோன்னு நீங்க வருத்தப்படுறீங்களா மாமா? ஐயோ மாப்பிள்ள, ஏன் இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்றீங்க? நான் உங்களை அப்படி நினைப்பனா? இல்ல மாமா, நீங்க சொத்துல பங்கு கொடுக்கணும்னு நினைச்சது என்னவோ உங்க பெருந்தன்மையா இருக்கலாம். ஆனா அதை நான் வாங்கிட்டு போனேன்னா எனக்கு நான் கையால் ஆகாதவனா தான் மாமா தோணும். சரியா சொன்னிய மாமா, நானும் அதைத்தான் நினைச்சேன். அன்னைக்கிளி எப்பா, என் புருஷன்ட்டு இருக்கிற வீடு வாச காணிகார நிலம் பழம் அத்தனையும் நம்பித்தான் நான் பொண்ணு கொடுத்தேன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா நான் அத்தனையும் நம்பி போகலப்பா. என் புருஷன் ஒத்த மனுஷனை நம்பி மட்டும்தான்ப்பா நான் நம்பி போனேன். அவரை நம்பினதுக்கு நான் ஒரு நாள் ரோட்ல நின்றாலும் இன்னைக்கு என்ன ஓஹோன்னு ராணி ஆட்டமா வச்சிருக்கிறதுக்கு அவர் பாடுபட்டுக்கிட்டு இருக்காருப்பா. நான் ஓடி வந்து ஒதுங்குறதுக்கு தாய் வீட்டுல நின்றனே தவிர பிச்சை எடுத்து யார் வீட்லயும் நிக்கலையப்பா. அந்த நிலைமையில என் புருஷன் என்னைய வைக்கலையிலப்பா. அன்னைக்கிளி நான் என்ன 10 பேரோடையப்பா பிறந்திருக்கேன். ஒரே ஒருத்தன் கருவேப்பிலை கொத்த மாதிரி. அவனோட பிறந்த எனக்கு அவனோட நிழலே இல்லைன்னா நாளைக்கு உங்களுக்கு அப்புறம் நான் எங்கப்பா போய் நிப்பேன்? இந்த சொத்துக்காக அவன் கூட சண்டை போட்டு நான் ஒரு பங்கை வாங்கிட்டு போய் 1000 வருஷம் அப்பா நல்லா இருந்துட போறேன். இதுக்காக இந்த சொத்துக்காகவும் காசுக்காகவும் எனக்கு என் அண்ணனுக்கும் ஒண்ணுமே இல்லைன்னு போயிடக்கூடாதுல்லப்பா. அன்னைக்கிலே அம்மா அடிச்சாலும் பிடிச்சாலும் 1000 நடந்தாலும் அம்மாமார்களுக்கு ஆம்பளை பிள்ளையத்தான் பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்காக உனக்கு என்னைய பிடிக்காது, என்னைய நீ விட்டுட்ட நினைக்கலன்னு நான் சொல்லலம்மா. ஆனா எந்த சூழ்நிலையிலையும் அப்பாவை மட்டும் விட்டுட்டு போயிடாதம்மா. அப்பா பாவம்மா. மாமா
எங்களுக்காகத்தான் நீங்கள் இந்த வீட்டை எழுதி கொடுக்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மச்சானுக்கு இந்த வீட்டை அவர் பேரில் மாற்றி கொடுங்க மாமா. அவர் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறாரோ அதை செய்யட்டும். பெத்தவங்க நீங்களே அவரை நம்பலைன்னா யார் மாமா நம்புறது? எங்களுக்கு இந்த சொத்துல இருந்தோ இந்த வீட்டில் இருந்தோ சல்லி பைசா கூட வேணாம் மாமா. என் பொண்டாட்டி பிள்ளையில எப்படி வச்சு பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். என்னைய நம்பி மட்டும் நீங்கள் இருங்க மாமா. என் பிள்ளையில ராணி மாதிரி வச்சு அதுகளுக்கு நல்லது கெட்டது செஞ்சு நான் பார்த்துக்கிறேன் மாமா. உங்க மருமையும் சொன்னதை தப்பா நானும் சொல்றேன். எங்களுக்கு அந்த தெய்வம் துணை இருக்கு. பெத்தவங்க உங்களை மாதிரி நல்லவங்களோட ஆசீர்வாதம் இருக்கு. எங்களுக்கு அது போதும் நாங்க முன்னேறதுக்கு. உழைச்சு உழைச்சு ஓட்ட எடுத்து கட்டினால ஒரு வருஷத்துல கட்டிட மாட்டேன். கழுதைய விடுங்கப்பா. ஒழுகாத வீடு கந்தல் இல்லாத துணியும் கட்டினோம்னா கசக்கி கசக்கி கட்டிக்கிட்டு கூழோ கஞ்சியோ கொட்டுல விழுந்து குடிச்சிட்டு நாங்க வாட்டில கிடந்துட்டு போறோம். அடுத்த வீட்டுல போய் அம்மா தாயேன்னு நிக்காம இருந்தா பத்தாதா? எங்களுக்கு அந்த ஆக்கினையும் அந்த அசிங்கத்தையும் அந்த ஆண்டவன் போடல. எங்களுக்கு அந்த ஆண்டவனோட அனுகிரகமும் உங்களை மாதிரி ஆசீர்வாதமும் எங்களுக்கு நிறைய இருக்கு. நாங்க நல்லா வருவோம்ப்பா. எங்களை நம்புங்க. அன்னைக்கிலே நான் பெத்த மகளே நல்லா இருப்பம்மா. நீ கவலைப்படாம இரு. அப்பாவை எழுதி கொடுக்க சொல்லு. நாளைக்கே இந்த வேலையை ஆரம்பிங்க. அண்ணனையும் மைனியவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வா. அவங்க இருக்கிற வீடு தாம்மா நிறைஞ்சு இருக்கு. நான் இந்த நிலைமை மைனிக்கு வேணாம்மா. மைனிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். மாமா நானே மச்சான்ட்ட பேசி வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறேன் மாமா. நீங்கள் என்னென்ன அடுத்து ஆக வேண்டிய வேலையை மட்டும் பாருங்க. சரிப்பா, இதுக்கு மேல உங்க விருப்பம். அப்பா ஒரு உப்பு மாதிரி உப்பில்லாம உணவு ருசிக்குமா? அப்பா ஒரு கனவு மாதிரி கனவில்லாம வாழ்க்கை இனிக்குமா? நிழலும் நிஜமும் அப்பா தானடா, தினமும் அவரை வணங்கி பாரடா. பேச்சாய் மூச்சாய் நம்மில் கறந்தவர் அப்பா தானடா, நம் அப்பா தானடா. அடி பங்கசா, நீ நல்லவளோ கெட்டவளோ இந்த ஊர்ல ஒருத்தியா இருந்தியடி. இப்ப இந்த பொம்மைக்கு பாரமா போயிட்டியடி பங்கசா. அடி பங்கசா, முட்டைக்கறி அவன் மையம் மருமகளுக்கெல்லாம் சொல்லி விட்டுருவோமா? ரொம்ப சங்கட்டமா இருக்குட்டி குப்பம்மா. ஒரு மனுஷ மக்க செத்து போயிட்டா அவங்க செஞ்ச நல்லதுதான் முன்னாடி வந்து நிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த நல்லதையுமே செய்யாம இவ இருந்தாலும் இந்த ஊருக்குள்ள ஒண்ணு மண்ணா ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் ஒன்னும் பழகிட்டு தெரிஞ்சிட்டமடி. இவ இல்லைங்கிற நிலப்பை எப்படி பார்க்க போறோம்? எப்படி நம்ம தீர்க்க போறோம்? என்னடி செய்யறது முட்டைக்கறி? எல்லாரும் ஒரு நாள் போகத்தானே போறோம். என்ன அவ கொஞ்சம் முன்ன நம்ம பின்ன அம்பிடுத்தேன். எல்லாரும் இந்த ஊர் உலகத்துல கல்லு மண்ணு செவரு கட்டி வாழவா போறாங்க? ஒரு நாள் எல்லாரும் இந்த பூமியை விட்டு போகத்தான் போறோம். மடி பங்கசா, மண்ணோட மண்ணா போற வயசாடி உனக்கு. நீ உயிரோட இருந்தாலும் இன்னும் 7-8 குடும்பத்தை தீ வச்சு கொளுத்துவ. ஆனா இப்ப திருந்தி நிக்கிற நேரம் பார்த்து இப்படி அனாமத்தா போயிட்டேடி பங்கசா. அவன் மனசார திருந்திட்டாலோ என்னவோ, அதனாலதான் அந்த மகாதேவன் கூப்பிட்டுக்கிட்டாரு. இனிமே போய் சொர்க்கத்துல சந்தோஷமா இருக்கட்டும். ஆக வேண்டியதை பாப்ப முடி முட்டைக்காரி. அழுதுகிட்டே இருந்து என்னத்துக்காக போகுது? நேத்து வரைக்கும் நல்லா இருந்த இவளே இன்னைக்கு இப்படி பொட்டுன்னு போயிட்டாலடி. நாளைக்கு நம்ம எம்மாத்திரம்னு நினைக்கல பயமா இருக்குடி குப்பம்மா. சரித்திரம் பண்ணணுமேனு பயப்படலாம், சாவ கண்டு பயப்படலாமா? எல்லாரும் ஒரு நாளைக்கு இறைவன் கூப்பிட தாண்டி செய்வாரு. கழுத சாவு நம்மளுக்கு மட்டும் என்ன ஓவியமா? இன்னைக்கு ஏதோ வேலையா அவ அம்மா வீட்டுக்கு போறோம்னு காலையில கிளம்பி போனா. ஊர்ல யாரும் இல்ல. அவ மகக்காரியும் எங்க இருக்கான்னு தெரியல. யாருகிட்ட சொல்லி எப்படி பாடிய தூக்குறது? வயசான உடம்புடி ரொம்ப நேரம் போட்டு வச்சிருக்க முடியாது. எதையோ நினைச்சு எதுக்கோ ஏங்கி நெஞ்சு வலி வந்து செத்து போயிட்டா பங்கசம்னு நான் போய் வேணும்னா ஊருக்குள்ள சொல்லிட்டு வரேன். மத்தத ஊர் ஆளுக்க பாப்பான். மையனுக்கு போன் அடிச்சு சொல்லி வர சொல்லுவான். சரிடி குப்பம்மா, போய் சொல்லையில நம்ம வெட்டியான்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வா. அவன் வந்து இந்த பகடை கட்டுற வேலையெல்லாம் பார்த்து வைப்பான்ல. தண்டக்காரன்ட்ட சொல்லி ஊர்ல தண்டரா போட சொல்லு. அப்பதான் வர்றவங்க கழுத மாலை வாங்கிட்டாது வருவாங்க. சரிடி முட்டைக்காரி, நான் போய் சொல்லிட்டு வரேன். என்ன விட்டு போன மகராசி, நீ பொட்டெடுத்து வச்சதாரோ இல்ல பூவெடுத்து வச்சதாரோ? ஒஞ்சாமி அழிவிட்டு நீ ஒய்யாரமா போனவளோ ஊராடிச்சு நீ ஒலையில போட்டவளோ? நாடு சிரிச்சு நீ நடுவில் நின்னவளோ? நகரம் தேடி இங்க நாளகிழமை இல்ல. ஏ பங்கசம்
ஒன்னா கட்டி வந்தா ஒரு வக ஒத்தையில ஒத்தையில போற மக ஒருத்தையும் துணைக்கில்ல தானா போற மக தாகத்தை தீக்கலைய சேர்ந்து வந்த சீமையில செம்மாங்கு பாதையில ஆலரச மரம் அள்ளி வச்சதென்ன மரம் அடி பங்கசம் பங்கசம். என்ன பங்கஜாத்தா இப்படி படுத்திருக்காங்க? வேலாயுதம் வாடா வேலாயுதம் வாவா. ஆத்தா ஆத்தானு பின்னாடியே திரியவியே விசுவாசத்துக்கு பேருவன பேராச்சி மமையன் எல்லாவும் எங்கம்மா அவத இந்த பங்கஜம்மா வீட்டை வீட்டை சுத்தி வந்து விளக்காய் எறிஞ்சவனே அட பாவி பரப்பானே போக போறா படையில போக போறா படையில. ஐயோ என்ன சொல்றியத்தா? போயிட்டாடா வேலாயுதம் உங்க ஆத்தா எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டா. இந்த போக்கத்தவைய பொண்டாட்டி புறம்போக்குல போயிட்டாலே போயிட்டாலே. பாடைக்கு சொல்லுங்கடா சொல்லுங்க. வந்தவன் ஒரு மலையும் இல்ல மறுவதையும் இல்ல இவ சிலையும் இல்ல சிரத்தையும் இல்ல அடி போக தேர் செய்யும் இல்ல நீ புத்தி எடுக்க நதியும் இல்ல. என்னத்தா சொல்றியே? இப்பதானே மயக்கமா இருக்கு, டிஃபன் வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்புனாங்க. நான் வாங்கிட்டு வர்றேன், நீங்க வாசப்படியிலேயே உட்காருங்கன்னு சொல்லிட்டு போனேன். வாங்கிட்டு வர்றதுக்குள்ள இப்படி கிடக்காங்களே. ஐயோ ஆத்தா 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 உங்களுக்கு டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆத்தா. ஆத்தா ஆத்தா உங்களுக்கு பிடிச்ச பூரி சட்டும் கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆத்தா. ஆத்தா ஆத்தா எந்திரிங்க ஆத்தா, எந்திரிச்சு சாப்பிடுங்க ஆத்தா. ஆத்தா பங்கசாத்தா. வேலாயுதம் ஆத்தா உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல? சுகர் கூடி வேற போயிருக்கு. நேற்று ராத்திரியில இருந்து சாப்பிடாம பட்டினியா கிடந்தன்ல, அதன் பிபில மயக்க வந்துருச்சோ என்னமோ. யாத்தி இவன் என்ன இப்படி முறைக்கிறான்? வயசு ஆயிருச்சே தவிர கொஞ்சமாவது அறிவு வேணா? வேலாயுதம் சி தள்ளுங்க தாங்கட்டு. பங்கசம்மா நீங்க மெதுவா எந்திரிங்க, மெதுவா எந்திரிங்க. வேலாயுதம் போது நிறுத்துங்க ஆத்தா. ஒருத்தரை பிடிக்கலன்னா இப்படியா நடந்துக்கிறீங்க? விட்டா உங்களுக்கு பாட கட்டி சுடுகாட்டுல கொண்டு எரிச்சிட்டு வந்திருப்பிய போல இருக்கு. ஏலே அப்படி இல்லடா, அவன் மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கவும் குப்பமா தான் செத்து போயிட்டோம்னு சொன்னான். இது செத்து போயிட்டனா? ஆமாடி பங்கசம், மூச்சு பேச்சு இல்லாம கிடந்தியா, அதை நீ செத்து போயிட்டோம்னு குப்பமா சொன்ன. நான் கூட உன் காமாட்டிலையும் தலைமாட்டிலையும் உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தேன்டி. உனக்கு அப்ப கேட்டுச்சா? எனக்கு எதுவும் கேட்கல. தண்ணி தண்ணி. இந்த இருங்க, தண்ணி எள்ளிட்டு வரேன். வேலாயுதம் இந்தாடா தண்ணி இருக்கு கொடு. இது தண்ணி தானே? ஏன்டா இப்படி பேசுற? உலகத்துல யாரையும் நம்ப முடியலையாத்தா. அசந்தா ஆளை கொண்டு போய் வெட்டி பதைச்சிட்டு வந்துருவாங்க போல் இருக்கே. அதனாலதான் கேட்டுக்கிட்டேன். தண்ணி தண்ணி. அம்மா குடிங்கம்மா, குடிங்க, மெதுவா குடிங்க. மொட்டைக்காரி குப்பம்மா, மொட்டைக்காரி வெட்டி எனக்கு சொல்லி அனுப்பியாச்சு. பாடாத பட்டிக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு வீட்டுக்கு மட்டும் பேசி அனுப்பிட்டோம்னா அவங்களும் வந்தோன்னு அடுத்த நல்ல நேரம் பார்த்து பாடி எடுத்துடலாம். பகைய வச்சுக்கிட்டு சும்மா இருடி. வேலாயுதமும் சேரி தெரிஞ்சு வந்துட்டேன் போல் இருக்கே. விசுவாசக்காரன் உடனே வந்துட்டானே. ஆமா பங்கசத்தோட பாடி இங்கனுக்குள்ள கிடந்துச்சு, எங்க உள்ள தூக்கி போட்டிருக்கீங்களா? ஆத்தா என்னப்பா வேலாயுதம் உள்ளேயா வச்சிருக்கிய? நல்ல நேரம் எப்பன்னு பாப்போம், காலண்டரை எடுத்துட்டு வா. அப்பம்மா பங்கசம் சாகலடி, அங்கே ஒரு குத்து கலாட்டமா உட்கார்ந்து இருக்கிறது. என்ன பங்கசம் சாகலையா? வயசு ஆயிருச்சே தவிர உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படித்தான் உசுரோட இருக்கிறவங்கள செத்துட்டாங்கன்னு பாட கட்ட சொல்லுவீங்களா? உங்க குடும்பத்துல ஒரு ஆளுக்குன்னா இப்படி எல்லாம் பண்ணுவீங்களாத்தா? இப்ப அவியல இந்த பங்கசத்துக்கு பாட கட்டுற அளவுக்கு போயிட்டியலாடி. அடி பங்கசம், அப்ப நீ சாகலையா? உயிரோடையா இருக்க?